அதாவதுங்க, இந்த வரலாறு அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அத படிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அதாவது கரண்ட்டா இருக்கக்கூடிய சினாரியோவ படிப்பாங்க இல்லையா? அதுல படிக்கும்போது சில விஷயங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும். இப்ப ஏதோ ஒரு நாட்ல குவநதி, அதாவது இந்த நொய்யலாறு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. அதெல்லாம் சுத்திகரிப்பு பண்ணாங்க. இது போல ஒரு முதல்வர் செஞ்சு மக்கள் வந்து அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறது போல மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதனால, அத செஞ்சு குடுத்ததுனால அப்படிங்கிற போல சில வரலாறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. அந்த மாரி வரலாறு கேள்விப்பட்டிருக்கேன் நானு. சில நாடுகள்ல அது போல நடந்ததா? அத நம்ம படிக்கலாம். வரலாறு யாராவது படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா, கொஞ்சம் புக்க வாங்கி படிச்சீங்க அப்படின்னா, அ எப்படி இருக்கு வரலாறுல, எப்படி எழுதுறாங்க, கரண்ட் ட்ரெண்ட்ல அப்படிங்கிறது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த அந்த வரிசையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வரலாறையே மாத்திர்லாமா அப்படிங்கவுல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் இருக்காரா? வரலாறு எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னாங்களா? எழுதின வரலாறு எப்படி மாத்தலாம் அப்படிங்கவுல ட்ரம்ப் அவர்கள் யோசனையில இருக்கிறாரோ என்னமோ! ஏன்னா, மே 8 வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி டே கொண்டாடுறதா ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். வேர்ல்டு வார் 2 ஓட வெற்றி தினத்த மே 8 அமெரிக்கா கொண்டாட போறாங்க. மே 9 தான் ரஷ்யாலயே. ஆனா மே 8 வந்து பார்த்தா அமெரிக்கா. அமெரிக்கா ஒரு நாள் முன்னாடியே கொடி நட்டிட்டாங்களோ என்னமோ தெரியல. அது போல வரலாறு எழுதினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையப்பா. அது மட்டும் இல்ல. இவங்க யூரோப் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் வந்து பண்ண வெற்றி டே கொண்டாடுறாங்களாம். இருக்கிற நிலப்பகுதியெல்லாம் இழந்தது யூரோப்பு. பட் இருந்தாலும் அவங்க வெற்றி டே கொண்டாடுறாங்களா? அப்படிங்கிற பலரும் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பல அனலிஸ்ட் வந்து. பட் எது எப்படியோ, அ இந்த வெற்றி டே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து பிடுங்கி எடுக்கிறதுக்காக வரலாற திருத்தி எழுதுறதுக்கான வேலைகள் நடக்குதா? அப்படின்னா, பல கோணத்துல பல அனலிஸ்ட் வந்து இருக்கு. எது எப்படியோ அது அவங்கவங்க அவங்களோட தலைவர்கள் அவங்கவங்க முடிவெடுத்து செய்றாங்க. இப்போ ரஷ்யாவோட வெற்றி டே பரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மே 9க்கு நான் அட்டெண்ட் பண்ணியே தீருவேன். யோ! செம்ம பிரஷர். என்ன பிரஷரா இருந்தாலும் அட்டெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபிகோ அவர்கள். உறுதிபட சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா? இப்ப பாவம் அவருக்கு வந்து பிரஷர் அதிகமா ஏறிடுச்சுல. ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல போல இருக்குது. அதிகமா பிரஷர்லயே இருந்தனால ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டார். சரி அவரு தான் அப்படின்னு பார்த்தா, அடுத்து செர்பியா பக்கம் திரும்புனோம்னு வச்சுக்கங்க. அவருக்கு அதோட பிரஷர் ஏறிடுச்சு. ஸோ மூச்சு விடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்குங்க. எமர்ஜென்சி உடம்பு சரியில்ல. அப்படின்னா செர்பியாவோட பிரைம் மினிஸ்டர் ஊகிக் அவர்களுக்கும் உடம்பு சரியில்ல. மே 9 வெற்றி டே பரேடுக்கு போகல. அடுத்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா சார்பா போகறதா இருந்தது. போர் சூழல் முடியல. அது கூட ராஜ்நாத் சிங் அவர்கள் அடுத்தது போறலான்ட்டு இருந்தது. அவங்களும் போல. ஸோ அடுத்த கட்ட ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா, இதுல இருக்கறதுலயே உள்ளதுலயே அ நீங்க தான் பயங்கரமான ஆளாச்சே. எதுக்கும் பயப்பட மாட்டீங்களே அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கிறார் இல்லையா? சீனா. ஜின்பிங் அவர்கள் போவாரா அப்படின்னா, நான் போவேன். உக்ரைன் எதுவும் அடிக்காதீங்க. எங்க தலைவர் வராரு அப்படிங்கிற சீனா தரப்பு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு உக்ரைன் தரப்பு வந்து என்னன்னா, மே 9க்கு ரஷ்யாக்கு போற தலைவர் அப்படின்னா, ஜின்பிங் அவர்கள் சீனா அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். மத்த தலைவர்கள்னா சீட்டோல இருக்கக்கூடிய நாடுகள், ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏசியன் நாடுகள் இதெல்லாம் சொல்லிக்கலாம். அதுலயும் சிலது என்னன்னு தெரியல. நடந்தா தான் தெரியும். பார்ப்போம் வெயிட் பண்ணி. ஜின்பிங் அவர்கள் மட்டும் போறாரு சீனா சார்பா. இதுல வந்து பாத்தீங்கன்னா, மே 9 யாரெல்லாம் போறீங்களோ உத்தரவாதம் தரமாட்டோமப்பா அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இது வந்ததுக்கு மெத்வதே அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மே 10 கீவுக்கே கேரண்டி இல்ல அதுக்கப்புறம். அப்படின்னு போல வந்து பார்த்தீங்கன்னா, மெத்வதே அவர்கள் தரப்புல இருந்து ஒரு மிரட்டல்கள் வந்திருக்கு. ஆ இதுக்கான பிரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருச்சா? உக்ரைன் வந்து தாக்குதல் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்களா? அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? ஸோ அதுக்கான கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த கிரீமியா பகுதி, கிரஸ்னோடார் கிராய் பகுதி இந்த ஏரியாக்கள்லாம். அதாவது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இப்போ உக்ரைன் தரப்பு வந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரஷ்ய தரப்புல இருந்து சீஸ் ஃபயர் எப்போ சொன்னாங்க அப்படின்னா 8, 9, 10 மே மாசம். ஸோ இந்த 3 நாட்கள் சீஸ் ஃபயர் வந்து ரஷ்ய தரப்புல இருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு உக்ரைன் தரப்பு வந்து ஒத்துக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி இருந்து தொடர்ந்து இது போல லார்ஜ் ஸ்கேல் ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டு இருந்தா பிரஷர் டெஸ்ட் லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும். ஸோ அப்படி லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகும். ஸோ இது போல ஏன் கிரீமியா, கர்ஷ்னோடார் கிராய் இந்த பகுதியில தாக்குதல் பண்றாங்க அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல சப்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கிரீமியாவோட பிரிட்ஜ் இந்த மே 9 எப்படியாவது கிரீமியா பிரிட்ஜ உடைக்கிறதுக்கு அதிக அளவுல வேலைகள் உக்ரைன் தரப்புல இருந்து செயல்படலாம் அப்படிங்கிறதுல பல அணுசட்டு கருத்துக்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கிரீமியா பிரிட்ஜ உடைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உக்ரைன் தரப்பு வந்து முயற்சிகள் செய்யறாங்க அப்படிங்கிறது போல. அது மட்டும் கிடையாது. இந்த அதே பகுதி இந்த கிரீமியா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட மகுரா ட்ரோன், சிபிபி ட்ரோன்களோட வெர்ஷன் அட்வான்ஸ்டு வெர்ஷன் இருக்கு இல்லையா?
ஸோ அதிலிருந்து மிசைலை ஏவி ரஷ்யாவோட SU-30 ரக விமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தியாச்சு அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதே போலதான் ரஷ்யாவோட ஏவாக்ஸ் AA-50 வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்திக்கிறாங்களா அப்படின்னு சந்தேகங்கள் வந்திருக்கு. முன்னாடியே சொன்னதுதான். கீழே அதாவது ரொம்ப பக்கத்துல இருந்து ஏவி விட்டுருக்காங்க. ரஷ்யாவோட கடல் பகுதிக்குள்ள போய் ஏவி விட்டுருக்காங்க. அது கருங்கடல் ஒப்பந்தம் அப்படின்னு இருந்தது. கிழக்கு மேற்கு அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. மேற்கு தாண்டி ரஷ்யா வரக்கூடாது, வந்து அடிப்போனாங்க. இப்ப என்னங்க நீங்க கிழக்குக்கே போய் அடிக்கிறீங்க அப்படிங்கிற பலரும் கேள்விகள் கேட்ட வண்ணம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி போட்ட சீஸ்ஃபயர் எதையுமே ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? இதே அமெரிக்க தரப்புல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ ரூபியோ அவர்கள் உக்ரைன்லாம் தோத்த பகுதி தோத்ததாங்க. 2014 பார்டர்லாம் ரீக்ளைம் பண்றதுக்கு உக்ரைனால முடியவே முடியாது. ஆனா 2 சைட்லயும் இப்போதைக்கு எதுவும் ஒத்து வர மாதிரி தெரியல. அதனால இந்த போர் இப்போதைக்கு முடியற மாதிரி இல்ல. அதனால பார்த்து அவங்க தான் முடிவு எடுத்துக்கணும். ஆனா ரஷ்யாவும் ஜெயிக்கிற மாதிரி இல்ல அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்புல இருக்குது. ஆனா இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர் என்ன கேட்கிறாருன்னா, அப்படியே மினரல் டீல் போட்டாச்சுல்ல, பிளான் என்ன 30 பக்கத்துல வந்துறேன். அதாவது அந்த தொன்னையில ஓகேங்களா, 30 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எய்டு வந்துடும் பாத்துக்க. அமெரிக்கா எவ்வளவுங்க 30 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எய்டு வந்து வேணும் உக்ரைனுக்கு தரணுமாமா. அதுதான் F-16 ட்ரைனிங் வருது, எல்லாம் ஏர் டு ஏர் மிசைல், ஏகப்பட்ட விஷயம். இந்த மே 9க்கு அப்புறத்துல இருந்து இந்த பிரச்சனைங்கிறது மிக பெரும் அளவுல வெடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அட் த சேம் டைம் மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் துருக்கி இந்த சிரியால வச்சு மிக பெரும் அளவுல சண்டை பிடிப்பாங்களா. ஏன்னா இத்தனை நாளா நம்ம பார்த்துட்டு இருந்தது காசா, அப்புறம் லெபனான் கூட இதுக்கப்புறம் திரும்பி ரியாமாய் வருவாங்களா இல்ல அந்த ராணுவம் ஏதாவது பண்ணுச்சா ஏது என்னங்கிறது இதுக்கு மேலதான் தெரியும். ஆனா இப்போதைக்கு சைலண்டா இருக்குது. ஆனா இந்த காசா வழியா ஏதாவது நடந்துருமா அப்படிங்கிற ஒரு யோசனையில இஸ்ரேல் காசாவை முழுவதும் நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு. வெஸ்ட் பேங்க் காசா வழியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுக்கு மேல இல்ல இஸ்ரேலுக்கு த்ரெட். ஆனா இதுக்கு மேல யுத்தம்ங்கிறது இந்த சிரியால தான் இருக்கும். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது நான் முன்னாடியே சொன்னதுதான். பஷர் அல் அசாத் அவர்கள் எப்ப அந்த பகுதியை விட்டு போனாரோ அப்ப நம்ம சொல்லியிருந்தோம் டமாஸ்கஸ் வீழ்ச்சி அடையும், அப்போ மிக பெருமளவுல பிரளயம் வெடிக்கும்னு. அப்ப நம்ம சொல்லியிருந்தோம் டமாஸ்கஸ் இன்னும் வீழவே இல்லை, இதுக்கப்புறம் தான் வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறது போல நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எப்போ மே 9க்கு அப்புறம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குதோ, உக்ரைன் ஏதாவது சேட்டை செஞ்சு ரஷ்யா டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகாம ஏதாவது எசுக்கு புசுக்கு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹெவி இருக்கலாம். ஒரே கல்லுல 2 மாங்காய். ஜின்பிங் அவர்கள் இருக்காங்க, புட்டின் அவர்கள் உக்ரைன் ஏறி அடி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது போல. என்ன முடிஞ்சா என்ன அணுவாயம் தான் போடுவாங்க, நீ போடு பார்ப்போம் அப்படிங்கிற போல ஏதாவது யோசனை கொடுத்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் யூரோப்பியன் யூனியன் தலைவர்களுக்கெல்லாம் கேட்டுட்டு தான் இந்த சீஸ்ஃபயர் வந்து நிராகரிப்பு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டுட்டு வருது. வீடியோ பதிவு கூட விட்டுருந்தாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது நடந்தது அப்படின்னா சீனாவும் இதுக்குள்ள என்டர் ஆகுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அப்படி வருதுங்கும் போது அமெரிக்கா எல்லாத்தையும் இங்கேயே வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கிறாங்களா என்னமோ தெரியல. ஸோ அட் த சேம் டைம் இந்த மிடில் ஈஸ்ட்ல சிரியால மிக பெரும் போர் வெடிக்குமா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ யுத்தம்ங்கிறது இங்கதான் நடக்க போகுது, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ என்ன மாதிரியான விளைவுகள் அங்க வரப்போகுது, துருக்கி சிரியா இஸ்ரேல் இந்த பகுதியில மிக பெரும் யுத்தம் வருதுன்னா எப்படி இருக்கும். இப்ப நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட மிக பெரும் அளவுல வறண்டு இழுத்து வச்சுக்கிறாங்க, பாகிஸ்தானும் கூட. ஸோ மிக பெரும் தாக்குதல் நடக்கும்போது அதுவும் யுத்தகலமா மாறுது அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உலக போரோட அந்த தொடக்க நிலையா அப்படிங்களோட கேள்விகள் வர ஆரம்பிச்சிருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மே 9ல என்னமோ சம்பவம் நடக்கிருக்கு. ஒருவேளை யோசனை பண்ணும்படி சதி திட்டம் நிறைவேறிடுச்சுன்னா மிக பெரும் பிரளயம் வெடிக்கும் அப்படிங்கிற பலர் தரப்புல இருந்து கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அது போல எதுவும் நடக்காம ஸ்மூத்தா எப்பவும் போல போயிடுச்சுன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா சிக்கல் தான். அடுத்தது அப்படியே மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா காசாவோட பாதுகாப்பான பகுதி, அதாவது மக்கள் இருக்கலாம் அந்த இடத்துல தாக்குதல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சேஃப் ஜோன் விட்டுருப்பாங்க. அந்த சேஃப் ஜோன்ல இருக்கக்கூடிய அல்மவாசி அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்களை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால 2 சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வருது. அது போக ரெகுலரா நார்மலா எப்பவும் நடக்கக்கூடிய தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா மைக் வால்ஸ் அவர்கள், இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அவர் ஏன் வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா அதாவது போர் தீவிரத்தன்மையோட அவர் இருக்கிறாரு. ஈரானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட அலைன் ஆயிட்டு ஈரான் மேல அடிச்சே தீரணும் அப்படிங்கல
கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இருந்ததுனால, நாங்க அவர வந்து பதவி மாற்றம் பண்ணிக்கிறோம். யுஎன்னுக்கு வந்து அலோகேட் பண்ணிக்கிறோம். பதவி வேற பதவி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற தகவல்கள் மேற்கு மீடியாக்கள் தரப்புலருந்து வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்க தரப்புலருந்து ஊர்ஜிதப்படுத்துனாங்கன்னா பார்ப்போம். சரி பேச்சுவார்த்தை செஞ்சாங்களே ஈரானோட என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, செவி கொடுத்து கேட்கிற மாரி தெரியல. இந்த பைலேட்டரல் டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பின்னடைவு சந்திச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒமன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஈரான் வந்து என்னன்னா, இப்போ அமெரிக்கா பேக் ஸ்டெப் எடுத்ததுனால, யுரேனியம் என்ரிச் பண்றதுக்கு எங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அணு ஆயுதம் தயாரிப்போம் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லல. யுரேனியம் என்ரிச் பண்றாங்கன்னா, அவங்க வியாபாரம் பண்ணலாம். ரஷ்யாவுக்கு தேவைப்படுது. ஸோ அதுபோல குடுக்கலாம். 2வது இந்த பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா? அமெரிக்கா வந்து ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணணும்னு நெனச்சாங்க இல்லையா? ஈரான் வந்து டைரக்ட்டா பேச மாட்டேன்னு சொல்ட்டாங்க. இப்ப அந்த பேச்சுவார்த்தையில வந்து அமெரிக்கா என்ன திட்டம் வச்சுட்டு ஈரான் கிட்ட பேசியிருக்கலாம் அப்படின்னா, அது மத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் கண்கட்டி வித்தை தான். அவங்க பேசுறது எதுக்காகன்னா, டோர் சாத்தி வச்சு தானே பேசுறாங்க. பட் எதுக்காக பேசியிருக்கலாம் அப்படின்னா, ஈரானு இங்க பாருங்க சொல்ற பேச்சு கேட்டு எங்க சைட்ல சேர்ந்துக்குங்க. புரியுதா? என்கிட்ட சேர்ந்துக்கிட்டீங்கன்னா பரவால்ல. உங்கள நாங்க தாக்குதல் பண்ண மாட்டோம். அப்படி பண்ணல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுங்க. அது மட்டும் இல்ல. நீங்க வந்து ரஷ்யாவோட எந்த ஒரு வர்த்தகமும் வச்சுக்காம அந்த காஸ்பியன் சி வழியா வர்றத தடுத்துருங்க. அப்படி தடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படிங்கிற போல ஏதோ டீல் பேசியிருப்பாங்களா? அப்படின்ற போல கேள்விகள், சந்தேகங்கள் பலருக்கு வந்திருக்கு. ஏன்னா, இந்த ஈரான வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 ஒருவேளை உதவிருவாங்களா ஜெர்மனிக்கு அப்படிங்கும்போது தான் அட்டாக் பண்ணாங்க. ஒருவேளை இவங்க இந்தியாவுக்கு, ரஷ்யாவுக்கு உதவிருவாங்களா அப்படிங்கிறது போல ஒரு எண்ணத்துல தான் அமெரிக்கா இங்க வந்து டீல் பேசினாங்க இல்லையா? ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக்கும் பண்ணிருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. பட் ஆனா ஈரான் இந்த அளவு அப்படி கிடையாது. அவங்களால டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். அது யெமன் ஹவுதிஸே காமிச்சுட்டாங்க. ஏன்னா யெமன் ஹவுதிஸ் மேல தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல்கள் அமெரிக்க தரப்புலருந்து பண்ணிக்கிறாங்க. 24 மணி நேரத்துல 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட அந்த ஏர்பேஸ தாக்குதல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க யெமன் ஹவுதிஸ். அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ச சனா பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, யெமனோட பகுதியில வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யெமனோட அங்கீகரிக்கப்பட்ட ஹவுதிஸ் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கவர்ன்மெண்ட் கிடையாது. இதுல போக வந்து பண்ணா யெமனோட அங்கீகரிக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் இருப்பார் இல்லையா? அவரு வந்து பார்த்தீங்கன்னா, "அப்பா ஆள விடுங்கடா எங்களால பிரஷரா இருக்கு. என்னால முடியல. அதனால நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு" ராஜினாமா கடிதத்த குடுத்துட்டாரு. நாங்க போர் செய்யுங்க, போர் செய்யுங்கன்னு அழுத்தங்கள் வந்திருக்கும் போல இருக்குது. அவங்கள இத நியூட்ரலைஸ் பண்ணணுன்றதுக்காக. ஆனா அதுக்கான முயற்சிகள் யாரும் எடுக்கிற மாரி தெரியல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால, அவர் தரப்புல நான் ரிசைனே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ரிசைன் பண்ணிட்டு அவர் போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஸோ வேற யார் அங்க வரப்போறா? என்ன மாரியான முடிவுகள் அங்க நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். அட் த சேம் டைம் சிரியாக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா? தாக்குதல் பண்ணதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுக்கான வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. மொத்தம் 12 விமானங்கள். மாரியான தாக்குதல் டசன் கணக்கான டார்கெட்ட குறி வச்சு அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற இஸ்ரேல் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இத மையமா வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த மிக பெரும் போருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேலுக்கும், சிரியாலயும் நடக்குமா? இதுல துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா, முன்னெடுப்பாங்களா இந்த போர? அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. என்ன நடக்க போகுதுல வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே இந்தியா, பாகிஸ்தான் பிரச்சனைக்கு வந்துட்டோம்னா, தொடர்ந்து எல்லையில வந்து பார்த்தீங்கன்னா, அத்துமீறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பாகிஸ்தான் 3ஆம் தேதி கூட இது போல எல்லை பகுதியில வந்து பார்த்தா துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு இருந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் கடன் குடுக்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா? அது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு குடுங்க அப்படிங்கிற பரிந்துரை பண்ணியிருக்கிறோம் ஐஎம்எஃப்க்கு. ஐஎம்எஃப் யோசிச்சுட்டு குடுக்க போறாங்களா? இல்ல உதவிகள் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அட் த சேம் டைம் பங்களாதேஷ் தரப்புலருந்து என்ன வந்திருக்குன்னா, தகவல்கள் வந்திருக்கு. பங்களாதேஷோட முன்னாள் ராணுவத்துல இருக்கக்கூடிய நபர், இப்போ யூனிஸ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீஃப் அட்வைசரா இருக்கிறாரு அப்படிங்கிற சொல்லப்பட்ட ஒன் ஆஃப் தி சீஃப் அட்வைசர் அப்படிங்கிறது போல. இவரு தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அதாவதுங்க பாகிஸ்தான் இந்தியா அடிக்குதுன்னா, நம்ம இந்தியாவோட 7 சிஸ்டர்ஸ் வந்து அது ரிட்டர்ன் பண்ணலாம். சீனாவோட பேசி என்ன ஏதுங்கலாம் வழிய பாருங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷுக்கு யூனிஸ் அவர்கள் முகமது யூனிஸ் இருக்கிறார் இல்லையா? ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்துருக்காங்க. இதுக்கு அவர் என்ன முடிவுகள் எடுக்க போறாரு? ஒரு வேள வந்து பார்த்தா சீனா பேர சொல்லி அவரே போய் அடிப்பாரா? என்ன ஏதுங்க தெரியல. அதாவது பிரிக்ஸ்ல இருந்து இந்தியாவ பிரிக்கிறதுக்கான வேலைகள் கனக்கச்சிதமா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இந்தியா இடம் குடுக்குமா? இல்ல பிரிக்ஸ் நாடுகள் இடம் குடுக்குமா? குறிப்பா சீனா என்ன முடிவுகள் எடுக்க போகுது? சீனா பிரிக்ஸ சீர்குலைச்சிறலாம் அப்படின்ற முடிவுகள் எடுப்பாங்களா? இல்ல இது போல எந்த ஒரு ட்ராப்லயும் சிக்காம எனக்கு இதுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க உங்க பிரச்சனைய பார்த்துக்கங்க அப்படிங்கிற விலகி நிப்பாங்களா? என்ன நடக்கும்ன்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் சீனா எடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா இத பேஸ் பண்ணி தான் இந்த உலகப் போர் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அப்படின்னா, அணிகள் பிரியப் போகுது. என்ன டெர்ம்ஸ்ல என்ன மாரியான முடிவுகள் நாடுகள் எடுக்க போறாங்க அப்படின்னுலாம் பார்த்துக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.